காவிரி டெல்டா பகுதியில் ஒரு பக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் முளைத்து கொண்டிருக்கின்றனர். மற்றொரு பக்கம் சம்பா பயிர், ஒரு மாத பயிர், கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஏக்கர் நீரில் மூழ்கி அந்த பயிர் நாசமாகிவிட்டது. இது தமிழக அரசின், குறிப்பாக திமுக அரசின் மெத்தன போக்கு. அதில் முக்கியமானது பருவமழைக்கு முன்பாக கடைமடை பகுதி வரை அத்துணை வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள் அத்தனையும் தூர்வாரி நீர் ஏதுவாக வெளியேற ஒரு சூழலை உருவாக்கியிருக்க வேண்டும். விளம்பரத்துக்கு கூட அது செய்யவில்லை. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். கொள்முதல் செய்யறதுக்கும் தயார் இல்லை, அந்த நீர் வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு. அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை, 99 விழுக்காடு எல்லாம் தீர்த்துட்டோம், கொள்முதல் செஞ்சிட்டோம். உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேல போயிட்டு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள், கோபமாக இருக்கின்றால், அழுது கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளை பற்றி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன். செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி, அதாவது இந்த டாரஸ் போன்ற டிப்பர் லாரிகள், கிட்டத்தட்ட 800 லாரிகள் அந்த 1.5 மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது. இது நான் பார்த்தது. ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள், சரக்குந்துகள், கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம். இது அங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. அங்கே மலையை உடைக்கக்கூடாது, ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது, கிராவல் மணல் கூட எடுக்கக்கூடாது, சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் கேரளாவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டா திராவிட மாடல். இங்க மணலையும் கொள்ளடிப்பாங்க, மலையும் கொள்ளடிப்பாங்க, கிராவலையும் கொள்ளடிச்சுடுவாங்க. எல்லாத்தையும் கிரனைட்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன்னா இவங்க விசாரிச்சா ஒன்றும் ஆக போறது கிடையாது. இதற்கு பாட்டாளி முயற்சியில் பல கட்ட போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்தும், நடத்திட்டு இருக்கும், இன்னும் தீவிரப்படுத்தும். என் தலைமையிலே நான் போராட்டம் அறிவிச்சிருக்கிறேன். நான் அங்கே போய் போராட போறேன். நான்